ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் வந்து பாஜக மீட்டிங் அப்போ துணை முதலமைச்சர் வந்து பேசும்போது அவர் பவன் கல்யாண் பேசும்போது திமுக வந்து இரட்டை வேடம் போடுது, ஏற்கனவே கலைஞர் வந்து அதை ஆதரிச்சிருந்தாரு, இப்போ மோசமான ஒரு செயலா இருக்கு ஸ்டாலின் செய்யறது. அது அரசியல் இல்ல, அரசியல்லாம் பேசக்கூடாது. அது அரசியல்வாதிகள் அதுக்கு நிறைய பயிர் சொல்லிட்டாங்க. என் வாயிலிருந்து என்ன பதிலாங்க நம்ம ஒரு துணை முதல்வருக்கு வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எப்பவும் ரெட்டை வேடம் போட முடியாது, ஒரு வேடமும் போட முடியாது. உண்மையா முதலமைச்சரா என்ன பணி செய்வாரோ அதைத்தான் செய்வாரே தவிர வேடம் போடுறது நடிகர்களுக்கு உள்ளது. அவர் நடிகர், அதனால அவர் வேடம் போடுறான். நம்முடைய தமிழக முதல்வர் வந்து வேடம் போடுறதும் கிடையாது, ஒரு வேடம் 2 வேடம் 3 வேடம் எல்லாம் போடுறதும் கிடையாது, நடிப்பும் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்துகிட்டு. கேள்வி நேரம் தவிர சட்டசபை முழு நேர ஒளிபரப்பு இப்போ ஆரம்பிக்கும். இந்த சட்டமன்றத்தோட மாண்பை காக்குறவரு நீங்க. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வந்து சட்டப்பேரவையில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும்? ஏற்கனவே பல ரூலிங் சட்டமன்றத்திலே கொடுத்திருக்கு. இது சார்ந்த பல ரூலிங் நம்ம ஏற்கனவே கொடுத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாம எல்லாருக்குமே எந்தெந்த நிகழ்வுகள் வரை இப்போ நேரடி ஒளிபரப்பு பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம். மீதி 1-2 விஷயங்கள் தான் இருக்கு. அதை எப்படி பண்ணலான்ட்டு எல்லாரோட கலந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு நல்ல ரூலிங் ஒன்று ஏற்கனவே கொடுத்தேன். ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லி பலரும் அதற்கு எதிர்கருத்துக்கள் சொல்லி, அப்போது துணை சபாநாயகர் சபை அந்த சேர்ல உட்கார்ந்து ஸ்பீக்கர் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி அந்த வார்த்தையை அவை குறிப்பிட நீக்கிறோம். எதுக்குன்னா, ஒரு வார்த்தை அசம்பிளியில் பதிவாகி அதை நிமித்தம் ஒரு மாவட்டத்திலோ அல்ல ஒரு சமூகத்திலோ ஒற்றுமை இல்லாமல் வந்துடக்கூடாது. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான். காரணம், சப்ஜெக்டை விட்டு வெளியே போய் நம்ம ஆட்கள் ஏதாவது அரசியலுக்காக பேசியிருந்தாங்க. அவங்க நினைக்கிறது அரசியல், ஆனா சமூக ஒற்றுமை முக்கியம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம், இந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்ங்கிற முடிவில் இருக்கு. அது நடக்கும், நல்லது நடக்கும். ஏற்கனவே இருந்த அரசு போன்று இதை நாங்கள் செய்ய முடியாது, அப்படி செய்ய மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு நல்லது நடக்கும். இப்போ அதை விட ஒன்று, 2021 முதல் சட்டமன்றம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 104 வருஷம் ஆகுது. 1952க்கு பிறகு உள்ள எல்லா சட்டமன்ற நடவடிக்கைகளையும் ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யப்பட்டாச்சு. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தோம் 1952க்கு பிறகு சட்டமன்ற நடவடிக்கைகளில் அப்பாவு என்ன பேசினார், கலைஞர் என்ன பேசினார், அண்ணா என்ன பேசினார், காமராஜர் என்ன பேசினார், இந்த சப்ஜெக்ட்ல என்ன பேசினார், நீங்க சர்ச் பண்ணா எடுத்துக்கலாம். நீங்க மீதி 1921 இருந்து 52 வரைக்கும் எழுத்துக்கள்ல சில மாறுதல்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். லை போட்டு அதிலேயே போடுவோம். இப்போ வேற உருவங்கள் சில இதுகளை மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்காக கொஞ்சம் காலம் எடுக்கு. விரைவிலே இந்த சட்டமன்றம் முடிவுறதுக்குள்ள முழுமையா அப்லோட் பண்ணிடுவோம். எங்க இருந்து நீங்க பாத்துக்கலாம். சென்னை பழனிக்கு அப்புறம் மூத்த குடிமக்கள் உரையோட நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் உண்மையிலே நெல்லைபேர் கோயிலோட நிலங்களும் மீட்கப்பட வேண்டிய நிறைய இருக்கு. அது போல நெல்லைபேர் கோயில் இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு நேரடியாக பார்த்தீங்கன்னா யதார்த்த சூழல் வேற மாதிரி இருக்கும். முழுக்க ஆக்கிரமிப்பு 4 சதவீதங்கள் இருக்கும். இந்த ஆக்கிரமிப்புகள் தீர்க்கப்பட வாய்ப்பு இருக்கா? யதார்த்தம் மதுரை போல அதுக்கு ஒரு துறை இருக்கிறது, இந்த சமையார்ல துறை இல்ல. அது தம்பி நாகராஜனுக்கு எது ஆக்கிரமிப்பு தெரியுதோ எது ஆக்கிரமிப்பு இல்லைன்னு தெரியும், எங்களுக்கு தெரியாது. குறிப்பிட்டு இந்த இடத்துல இந்த ஆக்கிரமிப்பு இருக்கு, அகற்றுக்கு என்ன எழுதிட்டாருங்க. துறை ரீதியா கொடுத்து நடவடிக்கை. எங்களுக்கு வெறுப்பே கிடையாது. இல்ல தம்பி, நம்ம நான் எப்பவுமே சொல்லுவேன், அசம்பிளில சொன்னதான் எங்க சொல்றேன், பொதுவா ஒரு குற்றச்சாட்டுக்கு தீர்வு வராது. நீங்க சொல்லும் போது திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில் இந்த இடத்துல ஒரு கழிவறை இருந்து அது இப்போ என்ன செய்யல, பராமரிப்பு இல்லை அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும். அல்லது 4 கழிவறை இருந்து இப்ப 3 தான் ஒர்க் ஆகுது, 1 ஒர்க் பண்ண வைங்கன்னு சொல்லணும். அல்லது 5 கழிவறை இருக்கு காணாது, என்ன 2 தாங்கன்னு கேட்கணும். ஒரு விஷயத்த கேட்கும் போது
அதுல உள்ள ஆழமா உள்ளுக்குள்ள போய் எடுத்து வந்து அதை அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பயன்பெறும், இந்த ஊருக்கு பயன்பெறும், நாட்டு மக்களும் பயனடைவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட இதுகளை நீங்க தந்துட்டா அதிகாரி இருக்காங்க கொடுத்துருவோம். இப்பவும் நான் இதன் மூலமா சொல்றேன், இவ்வாறு எது இருந்தா நம்முடைய இணை ஆணையர் இங்க இருக்காங்க, அவங்க கவனத்துக்கு எழுத்துப்பூர்வமா கொடுங்க, அல்லது ஆன்லைன்ல எந்த புகார்னாலும் தெரிவிக்கலாம், கொடுங்க. நடவடிக்கை இந்த அரசு நிச்சயமா எடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.